ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள் 2,04,00,000 வந்து முறைகேடு நடந்தா ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தா நான் கவனிக்கல அது என்னன்ட்டு. எல்லாம் மாவட்டம் தான் எல்லாம் பாக்குறாங்க. சொல்றேன். புரியுதா? எங்க நிலைமை கைதி நாங்க. அவன் வந்து வீட்டுக்கு வெளியே நின்று மேடம் கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்ன்றான். இல்லண்ணா, இப்போ கைதி மாதிரி இருக்கிறோம்னா, இப்போ எப்படி கைதி மாதிரினா, இப்போ ஏன்னா இவங்க தலைமையில தான் நடந்திருக்குது. கைதினா நமக்கு யார் அங்க கைதி மாதிரி நடத்துறாங்க? இது நாங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்து கமிஷனருக்கு போய் சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னா, அடுத்த கூட்டத்துல அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படி இது என்ன சார் விளையாட்டா சார், நாளைக்கு யாரு ஜெயிலுக்கு போறது அப்படின்னு கேட்டோம். கடந்த 9ஆம் தேதியன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் 2,04,00,000 ரூபாய் முறைகேடு நடந்து உள்ளதாக கிருஷ்ணகிரி நகராட்சியின் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் ஆதாரங்களோடு புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தான் பொறுப்பில் இருந்தபோதும் இதுபோன்ற முறைகேட்டில் ஈடுபட கிருஷ்ணகிரி திமுக மாவட்ட செயலாளர் மதியழகன் வற்புறுத்தியதாக ஆடியோவையும் வெளியிட்டுள்ளார். நடந்து முடிந்த நகர்மன்ற கூட்டத்தில் பணிக்கான தீர்மானத்தில் ஒரே பணியை 2-3 முறை வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும், உதாரணத்திற்கு தீர்மான எண் 13இல் 25வது வார்டுக்கு உட்பட்ட டெய்லி மார்க்கெட் பகுதியில் தௌலாதாபாத் பள்ளி 2 வகுப்பறை கட்டிடம் கட்ட 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு சுரேஷ் என்கிற கான்ட்ராக்டருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தீர்மான எண் 20இல் தீர்மான எண் 13இல் உள்ளதையே தீர்மானமாக அதே ஒப்பந்ததாரருக்கு அதே தொகைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதேபோல் தீர்மான எண்கள் 33, 40, 44, 57, 46, 55, 47, 56, 45, 54, 53, 59, 72, 33, 40 உள்ளிட்டவைகளில் ஒரே தீர்மானத்தை 2-3 முறை வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கிலத்தில் சிசி எனப்படும் சிமெண்ட் கான்கிரீட் சாலை எனவும், அதையே தமிழில் சிமெண்ட் சாலை எனவும் மாற்றி தீர்மானம் வைத்து ஏமாற்றியதுடன் உச்சபட்சமாக 45வது தீர்மானத்தின்படி 28வது வார்டு சப் ஜெயில் சாலையில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் கலையரங்கத்தின் பின்புறம் பாதுகாப்பு கருதி சுவர் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்டாத சுவருக்கு பின்புறத்தில் கலைவண்ணம் வரைய வேண்டும் என 54வது தீர்மானத்தில் 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதியன்று நடந்த நகர்மன்ற கூட்டம் துணைத் தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி தலைமையில் நடந்ததால் இதுகுறித்து நமது செய்தியாளர் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் கவனிக்கவில்லை என்றும், எல்லாம் திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான மதியழகனும் கிருஷ்ணகிரி திமுக மேற்கு நகர செயலாளர் அஸ்லாம் ஆகியோர்தான் பார்த்தார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். 9ஆம் தேதி கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா, நகராட்சி கூட்டம். அதுல பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2,04,00,000 வந்து முறைகேடு நடந்தா ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2,04,00,000, அதாவது ஒரே பொருள், அதாவது ஒரு சிமெண்ட் சாலை போடுறாங்கன்னா சிமெண்ட் சாலைன்னு சொல்லி சிசி ரோடு அப்படின்னு இங்கிலீஷ்லயும், அதே மாதிரி இன்னொரு தீர்மானத்துல சிமெண்ட் சாலை அப்படின்னு தமிழ்லயும் ஒரே இடத்த மென்ஷன் பண்ணி ஒரே வார்டுல ஒரே ஏரியாவை மென்ஷன் பண்ணி டபுள் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 2,04,00,000 முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்க ஏதாவது பாத்தீங்களா மேடம்? ஏன்னா உங்க தலைமையில தான் நடந்துச்சு. அது என்னங்க மேடம் இது? அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 பொருள் 9 பொருள் அந்த மாதிரி இருக்குங்க மேடம், டபுள் என்ட்ரியா. நீங்க இது இந்த அஜெண்டா காப்பி அந்த பொருள் தீர்மானத்தெல்லாம் பாத்தீங்களா மேடம்? பார்த்தா நான் கவனிக்கல அது என்னன்ட்டு. எல்லாம் மாவட்டம் தான் எல்லாம் பாக்குறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அது கையெழுத்து போட்டு இது பண்றது ஒண்ணு, நம்ம எல்லாம் அவரு எல்லாம் பாக்குறதுனால எனக்கு அஸ்லாமா அவர் பாக்கனால தெரியாதுப்பா நானு. ஆனா ஒரே இது வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு இதுல பார்த்தேன். அப்படி பார்த்தா 2 இடத்துல வச்சுக்கிறாங்கன்ற. 2 இடத்துல மேடம், ஒரே பொருள் 2 இடத்துல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அதுல. அதுலீங்களா? ஆமா அது ஆமா. தெரியல, அது என்னன்னு தெரியல. அது எல்லா மாவட்டம் தான் பாக்குறாரு, என்னன்னு எனக்கு தெரியாது. அஸ்லாம் இருக்கிறாரு. இல்ல, இப்போ அஜெண்டால நீங்க தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க, தலைமையும் நீங்க தான் நின்று தீர்மானத்தெல்லாம் ஓகே பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுதான் சரி, உங்களுக்கு அதை படிக்கலீங்களா, இதை பாக்கலீங்களா? இவ்வளவு இப்படி இருக்குதுங்களா? கிட்டத்தட்ட 1 கோடி இல்ல 2,04,00,000 ரூபாய் இது பண்ணிருக்காங்க
முறைகேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஆதாரத்தோட கொடுத்துருக்காங்க. அதான் சரி உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் மேடம். பின்னர் இது குறித்து தனது கணவரிடம் பேசிக் கொள்ளுங்கள் என சாவித்ரி கடலரசுமூர்த்தி கூறினார். தாங்கள் ஒரு நிலைமை கைதிதான் என்றும், மீட்டிங் முடிந்ததும் கமிஷனர் அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி திமுக மேற்கு நகர செயலாளர் அஸ்லாமும் கமிஷனரும் தீர்மானத்தை படிக்க கூட நேரம் கொடுக்கவில்லை எனவும், அதிலும் குறிப்பாக அஸ்லாம் அங்கேயே கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்தி கையெழுத்தை வாங்கியதாகவும் நகர்மன்ற துணைத் தலைவரின் கணவர் கடலரசுமூர்த்தி தெரிவித்துள்ளார். கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா அக்கா தலைமையில? ஆமா. அதுல இப்போ ஒரு ரோடு போடுறாங்கன்னா சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு சிசி ரோடுன்னு ஒரு போடுறாங்கன்னா ஒரு தீர்மானத்துல பொருள் எண்ணு 13 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே இப்ப பொருள் எண்ணு 20ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதே ஏரியா அதே இடம், ஆனா சிமெண்ட் சாலைன்னு தமிழ்ல கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு மதிப்பு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2,04,00,000 ரூபாய் முறைகேடு இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் பழைய சேர்மன் கொடுத்துருக்காங்கண்ணா. இப்போ இந்த கடைசி மீட்டிங் அஜந்தால பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. அஜந்தால நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க குறைகளை கண்டுபிடிக்கிறது படிச்சிருப்பாங்க, எதிர்கட்சி எதில் ஆகாதவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த பர்சனலா இன்னும் அந்த டெண்டரோ அடுத்த மீட்டிங்கோ அது பணத்தை போட்டு எடுத்தாதான் தப்பு. நம்பர் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கு நான் ஆலோசனை கேட்கறேன், இதை நாங்களும் திருத்திக்கிறோம். எங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சது திடீர்னு அதான் நான் ரெடி பண்ணல, சேர்மன் தான் ரெடி பண்ணது. நான் நண்பனா சொல்றேன், அண்ணனா சொல்றேன். எங்க நிலைமை கைதி. இது தெரிந்து கமிஷனரிடம் சென்று கேட்டபோது அப்போதைய கமிஷனர் அடுத்த கூட்டத்தில் சரி செய்து கொள்ளலாம் என்றார். இது என்ன விளையாட்டா சார், நாளைக்கு யார் ஜெயிலுக்கு செல்வது என கேட்டதற்கு தீர்மானம் மட்டும்தான் வைத்திருப்பதாகவும் பில் எதுவும் தரப்போவதில்லை எனவும் கமிஷனர் சதீஷ்குமார் தெரிவித்ததாக அவர் தெரிவித்தார். என்ன சொல்றது, முனிசிபாலிட்டி அந்த 2 பேர் வராங்க. எந்த 2 பேர்னா? ஸ்டாஃப் அந்த பிரபுன்னு ஒருத்தன். சரிங்கண்ணா. அந்த பிரபு ஏற்கனவே அந்த கேமரா அது இது அஜய் இவன் பரிதா தூக்குறாங்கல்ல. ஆமாங்கண்ணா. அவன் திருப்பிட்டு அவன் தான். அவன் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு மேடம் கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்ன்றான். அப்ப பையன் அவன் சத்தம் போட்டு போன வீட்டுக்கு வந்தா ஒண்ணு உள்ளுவான் இல்ல, நீ எடுத்து ஆபீஸுக்கு போ, ஆபீஸ் கையெழுத்து போடணும்னு சத்தம் போட்டோம். இப்ப கையெழுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. படிக்க நேரம் இல்ல. ஒரு ராத்திரி ஒரு 6:30 மணிக்கு கையெழுத்து வாங்குறாங்க. இதுக்கு மேல என்ன செய்வது, ஜெயிலுக்கு போவதென்றால் எங்க மேடம் உள்ள போக வேண்டும் என்றார். மேலும் நகராட்சி சம்பந்தமாக பேச முயன்றாலே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என கூறி அனுப்பிவிடுகிறார்களாம். எனவே மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் ஏதாவது சொல்ல போனால் கோபப்படுகிறார். எனது மனைவியும் பயந்து கொண்டு எதுவும் சொல்வதில்லை, நான் பேசினால் என்னை பார்த்து வாய் அதிகம் கேள்வி கேட்கிறீங்க என்கிறார்கள் என அவர் தெரிவித்தார். இல்லண்ணா, இப்போ கைதி மாதிரி இருக்கிறோம்னா, இப்போ எப்படி கைதி மாதிரினா, இப்போ ஏன்னா இவங்க தலைமையில தான் நடந்திருக்குது. கைதினா நமக்கு யார் அங்க கைதி மாதிரி நடத்துறாங்க? அதுதாங்க மாவட்டத்துல கூப்பிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கேன்ட்டாரு. சரி, அப்புறம் கைட் பண்ணலாம். என்ன இது நாங்க கொஞ்சம் வீட்டுக்கு பார்த்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்து கமிஷனருக்கு போய் சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னா, அடுத்த கூட்டத்துல அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படி இது என்ன சார் விளையாட்டா சார், நாளைக்கு யாரு ஜெயிலுக்கு போறது அப்படின்னு கேட்டோம். இல்ல வேணா ஒரு டெண்டரா வைக்கிறது இல்ல, டெண்டரா ஏன்னா இப்ப ஒண்ணு சப்ஜெக்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணிக்கிறோம், சப்ஜெக்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணிக்கிறோம். அதாவது சப்ஜெக்ட் பாஸ் பண்ணலன்னா 35 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா பில்லு இப்ப 13வது பொருள் எண்ணில் 35 ரூபாய் பில்லு கொடுக்குறீங்க. ஓகே ஆயிடுச்சு. ஏற்கனவே சப்ஜெக்ட் பாஸ் பண்ணது தான். அது எல்லாமே அப்படியா? ஏற்கனவே சப்ஜெக்ட் பாஸ் பண்ணதுக்கு இப்போ டெண்டர் வச்சு நீங்க ஓகே பண்றீங்க, பில்லு கொடுக்க போறீங்க. ஓ 13க்கு அதே பில்லு தான் 20ஆம் நம்பருக்கும் பண்றீங்க. அப்படி இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2,04,00,000 வருது. 2,04,00,000. ஆமா. இத ஏன் மேடம் பாக்கலீங்களா, படிச்சு பாக்கலையா எப்படி? ஆனா அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க தலைமையில தான் நடந்திருக்குது. நாளைக்கு எது ஒண்ணுமே அவங்க தானே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை. என்ன இதுக்கு நாங்க சொன்னோம், மாவட்ட செயலகத்துக்கு கேட்டோம்னா பத்திரிக்கையாளர்கள் சில கேள்வியில கேட்கறாங்க, ஆபீஸ் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் யாரும் வரமாட்டாதீங்க போங்கன்னு.
நீங்க படி திருப்பி பார்க்க கூடாதுன்றாங்க அசலமும் மாவட்டமும். என்ன பண்ணக்கூடாது? பேப்பர் திருப்பிக்க நீங்க பார்க்க கூடாதுன்றாங்க. கலெக்டர் கையெழுத்து போட எடுத்து கையெழுத்து போடுன்றாங்க. ஓஹோ, யார் சொல்றாங்க அப்படின்ட்டு? அது மாவட்டம் சொல்லி அனுப்புறாரு, அசலம் சொல்றான். மாவட்டம் என்ன சொன்னாங்க, கையெழுத்து போட்டுதான் சொன்னாங்க, கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு. அவன் முனிசிபாலிட்டி கமிஷன் ஆபீஸ்ல உட்காந்து அவன் மீட்டிங் போடுறான். படிச்சு பார்க்காதீங்க, சொல்ற இடத்துல கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க. ஆமா. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம், உள்ள போனோம், மேலதான் உள்ள போனோம். எனது மனைவியோ பயப்படுறாங்க, அதிகமா பேசினா அழுதுடுறாங்க. கேள்வி கேட்பதாக இருந்தால் முதலில் மாவட்ட செயலாளரைத்தான் கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதேபோல் புதியதாக வந்துள்ள கமிஷனர் சேகரிடம் ஏதாவது கேட்டாலும் மாவட்ட செயலாளரிடமும் அஸ்லாமிடமும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் என்றும் கடலரசு மூர்த்தி தெரிவித்துள்ளார். நீதாம உள்ள போவ ஆத்தரைஸ் பண்ணல, பில்லு பாஸ் ஆகலாம் பரவாயில்ல, ஆனா பணம் வாங்கிட்டாங்கன்னா வச்சுக்கல, ஒட்டுமொத்த நீயும் போவ, பில்லு கொடுத்தவன் போவான், கமிஷனும் போவாங்க, எல்லாருமே போவாங்கம்மான்னு சொல்லிட்டேன். அவங்க எங்களுக்கு என்ன பேச விடுறது இல்ல, வாய் அதிகம் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா இவங்க எங்க வீட்டுல பயப்படுறாங்க. செக்ரட்டா அதிகம் பேச ஆழ்ந்துடுறாங்க. என்ன பண்ற சொல்லுது, இதுதான் நடந்தது. இந்த கமிஷனத்தை போனா அவருக்கு எலெக்ஷன் டியூட்டி போட்டாரு, அது டியூட்டி பண்ண பேசுறதே இல்ல. அவரு கேட்டா நீங்க மாவட்டத்தையும் அசலத்தையும் பேசிக்கீங்க. புது கமிஷனரா? ஆமா. மேலும் புகார் தெரிவித்த முன்னாள் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் தான் பொறுப்பில் இருந்தபோதும் இதுபோன்று முறைகேடாக தீர்மானங்களில் கையெழுத்து போட மாவட்ட செயலாளர் மதியழகன் சொன்னதாகவும் அதற்கு ஒப்புக்கொள்ளாததால் தான் தன்னை நகர்மன்ற தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்ற வைத்ததாகவும் தெரிவித்து பரிதா நவாப்பிடம் மதியழகன் செல்போனில் பேசும் ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். வணக்கம் மதினா. அண்ணா, அந்த மினிட் புக் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கேன்னா, அதான் அந்த டெண்டர் வச்சதெல்லாம் டிஸ்போசல் கொடுக்கணும்னா. சரி. அதில் இப்போ வரைக்கும் ஒரு 1 கோடி வரைக்கும் அமௌண்ட் வந்திருக்குண்ணா டோட்டலாக இவங்க வச்சிருக்கிறது சப்ஜெக்ட்டு. சரி. அதில் ஒன்று இந்த காவாய் எடுக்கிறது செல்வம் பேரன் போட்டிருக்காங்கண்ணா. 2 சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. காவாய் எடுக்கிறது செல்வம் பேரன் போட்டிருக்காங்க. செல்வனுக்கு கேட்டேன் எங்கெங்கப்பா பண்ணியிருக்கேன்னா, இல்லைக்கா எனக்கு தான் எடுத்துக்க சொன்னாங்க, கமிஷனரும் அஸ்லாமும் போட சொன்னாங்க, ஆனால் எனக்கு கொடுக்கல, அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க, அது எனக்கு தெரியாதுக்கா அப்படின்றாரு. இப்போ நான் தப்பாக எப்படி சைன் பண்ணட்டும் மதினா? யாரோ ஒருத்தர் பேர்ல போட்டு தானே எடுப்பாங்க. இல்ல, அவர் கான்ட்ராக்டர்னா, அவரு செல்வம்ன்றவர் கான்ட்ராக்டர் தான். இல்ல, கான்ட்ராக்டர் அவர் பேர்ல போட்டு தானே நீங்க கான்ட்ராக்ட் இல்லாம எடுக்க முடியாது இல்ல. யார நீங்களே ஒண்ணு பண்ணா கூட இன்னொருத்தர் பேர்ல தான் போட்டு தான் பண்ண முடியும். இல்லை நானே பண்ணலாம் ஒருத்தர் பேர்ல போட்டு தான் பண்ண முடியும். இல்லை, இந்த மாதிரி தான் அந்த நிறைய எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா, அது நான் சைன் பண்ணால் பரவாயில்லையா? இல்லைன்னா நீங்கள் சைன் பண்ணலைன்னா இது கவுன்சிலர்ஸை வச்சு எடுக்கிறோம், கவுன்சிலர்ஸ் இப்படி ஒன்றா இல்லை அப்படின்றீங்க. நான் என்ன பண்ணிட்டோன்னு கேட்டுட்டு பண்ணலான்னு தான் மினிட் எழுதாம வச்சிருக்கேன்னா. நீங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறதா நீங்க சவுந்தர் பேர்ல எடுப்பாங்க, இன்னொருத்தர் பண்ணுவாங்க. அது கான்ட்ராக்ட் செல்வமா இருக்கும், அவன் பேர்ல எடுத்துப்பாங்க, இவங்க பாட்டான்னு சொல்லிப்பாங்க. அதுதானே, அந்த மாதிரி தான் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எழுதி கொடுத்துட்டான் மினிட்டு. தெரியல, அதுல போய் என்ன இருக்கு, இதுக்கு மேல அதுதான் நம்ம கேட்கலாம். அதுல ஒரு தப்பு இல்லைங்களா, இது நாட்டு நடப்புதானே எல்லாரும். சரி மதினா, சரிண்ணா. அவன் செல்வம் இது மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்றானா, அவன் அப்ஜெக்ஷன் பண்ணா போடக்கூடாது. இல்லை, எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டேன் மேடம். நானா எனக்கு கொடுக்கல, யார் செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதுல ஒண்ணும் இல்லையா, அவரா இல்ல எனக்கு போடக்கூடாது, என் பேர் வரக்கூடாதுன்னா தான் தப்பு. அவர் கேட்டுப்பாங்க, சரி பண்ணிக்கோன்னு நிப்பான். இன்னைக்கு நாம கேட்கறோன்றதால நம்ம கிட்ட சொல்லுவோம். சரி மதினா, அதை எழுதிறேன். அப்போ அப்போதைய நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் டெண்டர் ஒன்றில் கையெழுத்து போடாததால் 6 கவுன்சிலர்களுக்கும் பரிதா நவாப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதனால் திமுக கவுன்சிலர்கள் 23 பேர், ஒரு அதிமுக கவுன்சிலர் என கவுன்சிலர்கள் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பரிதா நவாப் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த நேரத்தில் சொகுசு விடுதியில் கவுன்சிலர்களுடன் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆலோசனை நடத்தும் போட்டோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் நகர்மன்ற தலைவராக இருக்கும் போது எனக்கு எது மாவட்ட செயலாளர் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாரோ,
அதாவது எந்த சப்ஜெக்ட்ல அவர் சைன் பண்ண சொன்னாலும் நான் பண்ணணும், இல்லைன்னா உங்களை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டு எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மக்கள் பணத்துல வந்து இப்படி தப்பான வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றதுனால நீங்க எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன பின்ன அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வந்து என்னை நீக்கினாங்க. சரி, நீக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அமைதியாயிட்டேன். ஆனா அதே தப்ப மறுபடியும் நகர்மன்ற துணைத் தலைவரை வச்சு இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல அவசரமா கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் அவசரமா கூட்டு இதுல வந்து 2,04,00,000 ஊழல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பொருள் எண்ணா 13 பொருள் எண்ணு, அதே மாதிரி பொருள் எண் 20, இந்த 2 பொருள் எண்ணும் ஒன்னே. ஸ்கூல் பில்டிங்க்கு 35 லட்சம்னு சொல்லி பொருள் எண் 13லயும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பொருள் எண் 20லயும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொருள் எண் 33, பொருள் எண் 40, ஒன்று ஃபண்ட் வந்து 4 லட்சம் ரூபாய், இன்னொரு ஃபண்ட் வந்து 16 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி 8 சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, டபுள் என்ட்ரியா எடுத்துட்டு வந்து மாபெரும் ஊழல் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாவட்ட செயலாளரின் துணையோட, அந்த நகர்மன்ற உறுப்பினர்களின் துணையோட தான் இது நடந்தது. இது வந்து மக்கள் வரி பணம். இது வந்து எதுல இருந்து அவங்க செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கன்ற விவரம் வந்து யாருக்குமே தெரியல. இவ்வளோ கோடி எங்கிறது அவங்க செலவு பண்ண போறாங்க, அதுவும் டபுள் என்ட்ரின்னு சொல்லி 8 முறை எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2,04,00,000 ஊழல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதன் சார்பா நான் இது படிச்சப்புறம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவருக்கு அமைச்சிருக்கேன், டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைச்சிருக்கேன், கமிஷனர் அமைச்சிருக்கேன், கலெக்டர் அமைச்சிருக்கேன். இந்த தபால் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க விசாரிக்கணும் முறையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தபால் அமைச்சிருக்கேன். இதற்கான கண்டிப்பா மக்கள் பணம் வந்து மக்களுக்கு தான் சேரணும். அந்த வரி பணம் அவங்க கஷ்டப்பட்டு வரி கட்டுறாங்க. இது என்ன பண்ணாங்க அப்படின்றது மட்டும் தயவு செய்து எல்லாம் இதை விசாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட முறையிட்டு இருக்கேன். இது 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 வந்து சரியா கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லி இந்த ஊழலை கண்டுபிடிச்சு இவங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய தார்மீக ஒரு உணர்வா நான் நினைக்கிறேன். நகர்மன்ற கூட்டத்தில் 2,04,00,000 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி திமுக மேற்கு நகர செயலாளர் அஸ்லாமும் மாவட்ட செயலாளர் மதியழகனும் அழுத்தம் கொடுப்பதாகவும் வெளியான ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.